குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. இந்த சமயத்துல அவங்க வெளியில இருக்க ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலா நம்ம வீட்லயே வாங்கி இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. எதுவும் சளி பிடிக்காது. இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீமும் வாட்டர்மெலன் ஜூஸும் நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா சில பொருட்களை வச்சு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அவசியம் ஒரு மீடியம் சைஸ் இல்லைனாக்கா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தர்பூஸ் பழம் வாங்கிக்கோங்க. இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இதில் பாதியை வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம், மீதி பாதியை ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பாதியை கட் பண்ணி இந்த பழத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துக்குவோம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் சின்ன பீஸாவோ இல்லைனா கொஞ்சம் பெரிய பீஸாவோ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அரைப்பழம் முழுசாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெசிபிக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. பழம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை லெமன் எடுத்து அதில் அப்படியே பிழிஞ்சு விட்டுறணும். லெமனில் இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த அரை லெமனை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான அளவுக்கு